ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சீத்தாப்பழ மரத்தில் தண்டிலிருந்தே பழம் வந்திருந்தது. ஒரு பழம் பாருங்கள் மரத்தில் விரிஞ்சு கிடக்கு. ஆனால் சரியான வெள்ளைப்பூச்சிங்க. பறிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா கையெல்லாம் வெள்ளைப்பூச்சி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால நம்ம அதுக்கு மருந்தும் அடிக்க முடியறதில்ல. நீங்கள் வெள்ளைப்பூச்சிக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கீழே மட்டும்தான் இருக்குது. நான் ஓடுற தண்ணியில் தான் போட்டு வாஷ் பண்ணுவேன். மேலேயும் 2-3 பழம் இருந்தது. போன தடவை பறித்தது ஒரு 2 பழம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை 2-3 பழமும் நல்லா இருக்குது. மழை பெஞ்சு நின்றதுனால தண்ணி எல்லாம் முகத்துலேயே கொட்டுது. இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு. மரத்தில் ஆடும்போது நல்லா தண்ணி கீழே விழுகுது. இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா பழுத்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே வெள்ளைப்பூச்சி ஒட்டிகிட்ருக்கு. நம்ம பறித்து முடிச்சுட்டு பைப் தண்ணியில் நல்லா வேகமாக கழுவி விட்டோம்னா போயிடும் அப்படின்ட்டு நாங்கள் பறிச்சிட்டோம். ஒரு 3 பழம் பாருங்க நல்லா வெள்ளையாயிடுச்சு. இப்படி இருந்தால் நல்ல பழம். இப்போ இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் போட்டோம்னா அந்த வெள்ளைப்பூச்சி சர்றன்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தொடச்சிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாழை மரத்துக்கும் பாருங்கள் வெள்ளைப்பூச்சி அது ஏதோ ஒரு நோய் மாதிரி வந்துடுச்சு. தார் அவ்வளோ குட்டியாக ஒரு சீப்பு தாங்க. அதுக்கு ஒரு பூ, ஒரு சீப்பில் 2 சீப்பு வந்திருக்கு. ரஸ்தாளி. ஆனால் இந்த பூச்சி தொல்லைனால் இப்படி ஆயிடுச்சு. காலையில் பறித்த கத்திரிக்காய் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பைனாப்பிளில் நல்லா வேர் வந்துடுச்சுங்க. எங்கள் சேனலில் இதோட ஃபுல் வீடியோ இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கழுவின சீத்தாப்பழம் ரெடி. இன்னும் ஒரு நாள் வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. பழம் ஆகணும் இன்னும் கொஞ்சம். மேலே கீழா நெல்லி நல்லா வளர்ந்துருக்கு. நான் ஆயில் காய்ச்சும் போது கீழா நெல்லியும் போட்டு யூஸ் பண்ணுவேன். முதல் வச்ச பைனாப்பிள் செடிக்குள்ளே ஒரு கீழா நெல்லி செடி நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்கள். காயும் வந்துடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச பைனாப்பிள். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பிரியாணி போடுவோம் இல்லையா, பிரிஞ்சி இலை, அந்த மரம் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் இது 7 இலையை பறித்து ஒரு கல்லுப்பு கூட நம்ம திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு ஒரு இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2-3 இலைகளை சாயந்தரத்தில் எரித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்களாங்க.